சோதனைகள் மாறி மாறி நடக்கும் போது, இழப்புகள் மாறி மாறி நடக்கும் போது, அவங்க நினைக்காததெல்லாம் நடக்குது, எதிராய் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது சில மனிதர்களிடத்துல என்ன எண்ணம் வருது அப்படின்னா, யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ, பில்லி சூனிய கட்டி ஏதாவது இருக்குமோ, நம்ம இதுவரைக்கும் முன்னேறாம இருக்கிறோம், நம்ம இத்தனை முன்னேறாம இருக்கிறோம், நம்ம கூட படிச்சவங்க முன்னேறிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க முன்னேறிட்டாங்க, ஆனா நம்ம மட்டும் முன்னேறாம இருக்கிறோமோ, அதனால யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் நிறைய மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. அதுவும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அப்படி செய்வனை செய்கிறவர்களோடு பழக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட ஜனங்களோட அவங்க வந்து கான்டாக்ட் வச்சிருப்பாங்கன்னா, உடனே அவர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்த உடனே, அவங்க முறைச்சு பார்த்த உடனே, இல்லைன்னா அவங்க ஏதாவது கையில எடுத்துட்டு வர்றதை பார்த்த உடனே, கண்டிப்பா அவங்க ஏதாவது எங்களுக்கு செஞ்சிருப்பாங்க, அவங்க செஞ்சதுனால தான் இந்த வியாதி வருது, அவங்க செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை வருது, பாருங்க அன்னைக்கு அவங்க என்ன முறைச்சு பார்த்தாங்க, அடுத்த நாளே நான் விழுந்துட்டேன், அடுத்த நாளே இப்படி வந்துருச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி யாராவது எனக்கு விரோதமாய் வில்லி சூனியம் மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களோன்ற பயம் இருக்கிறது. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அது பில்லி சூனிய கட்டா இருக்கலாம், அது மாந்திரிக கட்டா இருக்கலாம், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக யார் பண்ணினாலும் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அது நிறைவேற போவது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுடைய இருதயம் ஒருவேளை பயப்பட்டு கொண்டே இருக்கலாம், நீங்க அப்படி நினைக்கலாம், நீங்க அப்படி நம்பி வாழலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களுடைய தலையின் மேல் கையை வச்சு ஜெபம் பண்ணி, உனக்குள்ள ஏதோ ஒரு கட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன், உனக்கு ஏதோ ஒரு செய்வனை பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறேன் அப்படின்னு கூட யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த வார்த்தையை நீங்க நம்ப வேண்டாம். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா, உனக்கு விரோதமா செய்வனை பண்ணி இருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, உனக்கு விரோதமா பண்ணி இருக்கிற செய்வனை நான் எடுக்கிறேன், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி சொல்றவங்க தான் உண்மையான ஊழியக்காரர். சிலர் வந்து கண்ணை மூடிட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்பிராதீங்க. அதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெய்லி 5 மணி ஜெபத்துக்கு ஒரு தாயார் வந்து நம்முடைய திருச்சபைக்கு வந்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க கண்டினியூவா அந்த ஜெபத்துக்கு வருவாங்க. ஒரு நாள் அவருடைய இருதயம் வந்து ரொம்ப கலங்கி போய், அவங்க முகம் எல்லாம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. அப்ப அந்த ஜெபம் முடிச்ச உடனே அவங்கள வெயிட் பண்ண சொல்லி நான் அவங்கள சந்திச்சேன். என்னம்மா பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க முகம் நல்லா இல்லையே? அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நேற்று நைட்டு முழுக்க எங்க வீட்டில் ஆல் நைட் ப்ரேயர் நடந்துருச்சு. ஓகே, ஆல் நைட் ப்ரேயர் நடந்தது சந்தோஷம். இல்ல எங்க வீட்டில் ஒரு லேடி வந்து ஜெபம் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க ரெகுலரா என் வீட்டில் ஜெபம் பண்ண வருவாங்க. போன டைம் வரும்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டில் ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நேற்றைக்கு வந்து நைட்டு நல்ல உபவாசம் இருந்துட்டு நான் வர்றேன், நீங்களும் உபவாசம் இருங்க, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெபம் பண்ணி முடிக்க அவங்க மாடிக்கு போயிட்டாங்க. மாடியிலேருந்து மடமடன்னு கீழே வந்தாங்க. கீழே வந்து எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு தென்னை மரம் நிற்குது. அந்த தென்னை மரத்துக்கு கீழே இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தாங்க. அந்த பொட்டலத்தில் வந்து ஒரு முடி ஒன்று இருந்துச்சு, அந்த பொட்டலத்தில் ஒரு தாய்த்து ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அது வந்து இந்த மாதிரி எங்களுக்கு விரோதமாக செய்வனை பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்து நைட்டோட நைட்டை நாங்கள் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எனக்கு வந்து அதை ஒப்புமே என்னால் ஒத்துக்கவே முடியல. சரி, ஒருவேளை நம்ம சந்தேகப்படவும் முடியாது, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு கலக்கமா இருக்குது, இல்ல கண்டிப்பா இவங்களுக்கு அது செய்யப்பட்டது இல்லை அப்படின்னு. அப்ப நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன், யார் அது, உங்களுக்கு ஜெபம் பண்ண வந்த பர்சன் யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க. அப்ப அவங்கள குறிச்சு நான் யோசிச்சா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் ஒரு வீட்டுக்கு போய் எலுமிச்சம்பழம் இருக்குன்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நியூஸும் எனக்கு வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கு இதே தான் அவங்களுக்கு வந்து வேலையாகவே இருந்திருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது 2-3 நாளைக்கு முன்னாடியே இவங்க ஏதாவது ஒன்றை கொண்டு போய் அங்க வச்சிடறது, அதுக்கப்புறம் எடுக்கிறது மாதிரி எடுக்கிறது, இப்படி அவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கண்டுபிடிச்சு பேசி ஜெபம் பண்ணி அவங்களோட அந்த விளக்கத்தோட சொன்னதற்கு பிற்பாடுதான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கலங்கிட்டேன், அதுதான் என் பையன் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்திலே சத்துரு எதிரியாக கொண்டு வருகிறது யார் அப்படின்னா, இப்படிதான் கொண்டு வருவாங்க. நம்ம நிறைய பேர் வேற எல்லாத்துலயுமே கவனமா இருப்போம், ஆனா ஸ்பிரிச்சுவல் ரீதியா நம்ம இடத்துல பேசினா நம்ம டபக்கு நம்ம விழுந்துருவோம். உங்களை தைரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனா உங்களை பயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. உண்மைதானே? உங்களை தைரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். உங்களை தைரியப்படுத்துறதுக்கு 1000 பிரசங்கம் பண்ணணும், தைரியமா இரு, கர்த்தர் உங்களை அப்படி இப்படின்னு பிரசங்கம் பண்ணி தான் உங்களை தைரியப்படுத்தும். ஆனா உங்களை பயப்படுத்துறதுன்றது வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு கட்டு இருக்குது,
உங்க கண்ணை மூடனா வேற என்னமோ தெரியுது, ஒரு கருப்பு உருவம் உனக்கு பின்னாடியே வருது அப்படின்னு 4 வார்த்தை சொன்னா போதும், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஐயோ பாஸ்டர் 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 எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்ட்டு பின்னாடியே வருவீங்க. உங்களை தைரியப்படுத்த வைக்கிறதுக்கு படுற பாடு என்ன தெரியுமா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். யார் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தாலும், உங்க கணவனுக்கு விரோதமா வச்சிருக்காங்க, மனைவிக்கு விரோதமா வச்சிருக்காங்க, வீட்டுக்கு விரோதமா வச்சிருக்காங்க, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் அது வாய்க்கிறதே இல்லை. ஆமென். சிலருக்கு ஆண்டவர் அந்த கட்டு உடைக்கிற ஊழியத்தை கொடுக்கலாம், செய்வனை அந்த காரியம் கண்டுபிடிக்கிற ஊழியத்தை கொடுக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்யறவங்களுக்கு வெறும் காமிக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத அவங்க எடுத்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சரியான தேவ மனுஷன், அவங்க தெரியான தேவ மனுஷி. அதனால யார் அப்படி சொன்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்னா 100% ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் இல்லை. நீங்க வந்து நிறைய நம்ம சாட்சிகளை கேட்டிருக்கோம். நீங்க யூடியூப்ல போய் நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா மந்திரவாதி அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரங்க தான் வருவாங்க. எது அப்படின்னா, நிறைய மந்திரவாதம் பண்ணிட்டு இருந்தவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மந்திரவாதி தொட்டனா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த தொட்டனா மந்திரவாதி எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து மந்திரவாதம் பண்ணும்போது அந்த மந்திர சக்தி இவரை தொட்டு ஆண்டவர் பெரியவர்ன்றதை நிரூபிச்சு மந்திரம் எல்லாம் போய் மையெல்லாம் போய் இயேசுதான் மெய் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சாட்சியை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு மந்திரவாதம் பில்லி சூன்யம் என்கிறது ஒன்றுமே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சோ அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாரோ ஒருத்தர் உங்களை பயப்படுத்தி இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தும்படியாய் வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். உனக்கு விரோதமாய் எந்த மந்திரவாதமும், உனக்கு விரோதமாய் எந்த பில்லி சூனியமும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா யாரும் மந்திரவாதமும் பில்லி சூனியம் பண்ண முடியாது, அவங்கள தவிர. ஆமென். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்ல, உன்னை தவிர உனக்கு வேற யாரும் சூனியம் வைக்க முடியாது. சொல்லுங்க, உங்களை தவிர வேற யாரும் உங்களை சூனியம் வைக்க முடியாது. நல்லா சொல்லுங்க, நமக்கு சூனியம் யார் தான் வைக்க முடியும்? சொல்லுங்களேன். அதான் பிழையாம் வந்து ஜனங்களை சபிக்கிறதற்காக போய் மேல நிற்கும் போது அந்த நாட்டு ராஜா வந்து ஆச்சரியப்படுறார், எப்பா உன்னை சபிக்க தானே சொன்ன, நீ ஏன் ஜனங்களை இப்படி ஆசீர்வதிக்கிற அப்படின்னு சொல்லும் போது பிழையாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயோ இந்த ஜனத்தை சபிக்கிறதுக்கு யாராலும் முடியாது, நான் இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு தான் வாயை திறக்கிறேன், ஆனா இந்த ஜனங்களுக்கு சாபம் போய் சேர மாட்டேங்குது, ஆசீர்வாதம் தான் போய் சேருது. இந்த ஜனங்களை கெடுக்கணும், இந்த ஜனங்களை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. இந்த ஜனங்கள் என்னைக்கு பாவம் செய்கிறாங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய கோபம் இவங்க மேல வரும், அவ்வளவுதான், அவங்க அழிஞ்சிருவாங்க. அதனால ஒரு ட்ரிக் மட்டும் சொல்றேன், உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் உள்ள அனுப்புங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்க, அவ்வளவுதான், ஆண்டவர் அவங்களுக்கு கோபமா மாறிடுவாரு, அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு சூனியம் வேற யாரும் வைக்க முடியாது, ஆனா நம்ம வச்சுக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு வைக்காம இருந்தா சரி. ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய தீமை தான் நமக்கு சூனியங்களாக மாறுதே தவிர வேற யாரும் நமக்கு வைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவோம். சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு நினைப்பு, நமக்கு யாரோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய சம்பளம் என்ன அப்படின்னா 2000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. நான் சொல்றேன், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வீட்டு வாடகை கொடுக்குற உங்களுக்கு சூனியம் வச்சு என்ன பண்ண போறாங்க? ஏதோ ஒரு கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் பண்ற ஒரு மனுஷனுக்கு சூனியம் வச்சு எடுத்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. நான் நிறைய நேரத்தில் பெரிய பெரிய கட்டடத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்து போகும்போது யோசிப்பேன், அவ்வளோ பெரிய மாடி, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவங்களுக்கெல்லாம் வைக்காத சூனியமாக நமக்கு வைக்க போறாங்க. சொல்லுங்களேன். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் கார் வாங்குறது அவங்களுக்கு பொறாம, நான் செகண்ட் ஹேண்டா பைக் வாங்குறது பொறாம. அதுதான் நேற்றுக்கு என் வீட்டுக்கு முன்னாடியே வாசப்படியில் ஒரு முட்டையை உடச்சு போட்டிருந்தாங்க. என் வீட்டுக்கு வாசக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சம்பழம் கடந்துச்சு பாஸ்டர், நான் காலிட்டு தட்டல, நான் பைபிளை வச்சு அப்படியே தள்ளிட்டே போனேன் அப்படின்னு. உண்மையிலே ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துச்சாமா, அந்த எலுமிச்சம்பழத்தை கையில தொட்டா ஐயோ ஏதாவது நம்மளை தொட்டுச்சா என்ன பண்றது அப்படின்னு பைபிளை எடுத்துட்டு வந்து பைபிளை வச்சு உருட்டிட்டே போனாங்களாமா. சூப்பரா நல்லா தள்ளுவண்டி பண்ணி பைபிளை நல்லா தள்ளுவண்டி மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். பைபிள் வச்சு தள்ளி எடுத்து அப்படியே நான் வந்து டிச்சுக்குள்ள போட்டுட்டேன் பாஸ், உருண்டு போயிருச்சு அது அப்படின்னு. அப்ப நிறைய பேர் ஏதாவது ஒண்ணு போட்டு பார்த்தா வந்து அப்படி எனக்கு. நான் சொல்றேன், உங்களுடைய இருதயம் பயப்படவே வேண்டாம். நான் வந்து ஒரு விஷயம் நம்முடைய வீட்டில் தங்கி இருக்கும்போது சர்ச்சில் இருந்து நிறைய பசங்களை வந்து அங்கே தங்க வச்சிருந்தோம். அப்போ நாங்க பாத்தீங்கன்னா டெய்லி காலையில கேட்டை திறந்து பாத்தீங்கன்னா கேட்டினுடைய சென்டர்ல ஒரு முட்டையை உடச்சு ஊத்திருப்போம், முட்டை உடஞ்சிருக்கும் டெய்லி காலையில.
நாங்க காலையில கதவை திறப்போம், முட்டையை பார்ப்போம், முட்டை உடச்சு கிடக்கும் டெய்லி காலையில ஒரு முட்டை. அப்போ ஒரு நாள் வந்து நான் சத்தமா சொல்றேன், ஐயா இந்த முட்டையை உடச்சு இங்கே ஊத்துறதுக்கு நீங்க ஆம்லேட் போடுறீங்க, கையில முழுமையா கொடுத்தா கூட ஒரு ஆம்லேட்டாவது போட்டு சாப்பிடலாம், இப்படி உடச்சு தலையில தரையில ஊத்திங்க. எனக்கு ரொம்ப நாளா கியூரியஸ், இது யாரு போடுறதுன்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. கடைசியில எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒரு பையன் தங்கி இருந்தான், அவனுக்கு முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையமா, ஆம்லேட் போட்டு கொடுக்கல. ஆம்லேட் எனக்கு கிடைக்கலன்ற எரிச்சல்ல எங்களுக்கே தெரியாம கிச்சன்ல போய் டெய்லி ஒரு முட்டையை உடைச்சிருந்தாங்க. இப்படி ஒரு சைக்கோவை பார்க்க முடியுமா நம்ம? ஏன்னா அதே முட்டைய எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னா கூட நம்ம போட்டு கொடுப்போம். அவனுக்கு முட்டை கிடைக்கலன்றதுக்காக யாருமே இல்லாத நேரத்தில் கிச்சன்ல போய் ஒரு முட்டையை எடுத்து பத்திரமா வச்சுட்டு காலையில உடைக்கிறதா வேலையாமா. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றான். அப்போ நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ, இதை பார்த்த உடனே இது செய்வனையா இருக்குமோ, இதை பார்த்த உடனே இது யாராவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற தாட்டுக்கு எடுத்த உடனே ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது. நான் நம்புறேன் அது ஒரு சோதனையின் காலமா இருக்கும், ஆண்டவர் உங்களை சோதிக்கிற காலமா இருக்கும். அதான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போ கர்த்தரே ஒருவேளை அந்த பாதையில உங்களை நடத்திப்பாரு. நீங்க ஜெபம் பண்ண அது எவ்வளவு பெரிய கட்டுகளா இருந்தாலும் பாரங்களா இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி போகும். நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் அது நிற்கவே நிற்காது. நன்றாய் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா, அந்த ஆயுதங்கள் வாய்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எதுல அப்படின்னா, நான் நம்புறேன் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டு கொண்டிருக்கும் போது விசேஷமாக ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்துல நான் தியானித்தேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாந்திரீகத்தை குறித்து இல்லைன்னா இந்த செய்வனைகளை குறித்த இருக்கிற அறிவுல நீங்க வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 77வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 77ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 77ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த சங்கீதம் 77 நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். மிக முக்கியமான சங்கீதம். அப்படின்னா இந்த சங்கீதத்தை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து செய்வனை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்புற ஒரு மனுஷன் இப்படிதான் இருப்பான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. அப்போ ஒரு மனுஷன் பொதுவாக ஜெபிக்கும் போது அவனுடைய ஆத்துமாவுக்கு என்ன வரணும்? ஆறுதல் வரணும். ஆனா இந்த மனுஷன் ஜெபிக்கும் போது என்ன வரல? ஆறுதல் வரல. இரண்டாவது, நான் தேவனை நினைக்கும் போது அலறினேன், நான் தேவனை நினைக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அப்போ நம்ம ஆண்டவரை நினைக்கும் போது நம்ம பூஸ்ட் ஆகுமா, தொய்ந்து போவோமா? அடுத்த வசனத்தை, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது நான், இது என் பலவீனம். எது அவருடைய பலவீனம்? எது அவருடைய பலவீனம்? அதான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, நான் தூங்காம இருக்கிறது என் பலவீனம், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுறது என் பலவீனம், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்தையும் நான் நினைத்து துக்கப்படுறது என் பலவீனம். ஆண்டவர் என்னை தள்ளி விடுவாரோ, இனி தயவு செய்யாதிருப்பாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறது அது செய்வனை இல்ல, அது மாந்திரிகம் இல்ல. அது என்னது? சத்தமா சொல்லுங்க. நீங்க இது 3க்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 மனநிலைமை பாதிக்கப்பட்டது, 2 பிசாசு, 1 மனநிலைமை பாதிக்கப்பட்டது, 2வது பிசாசு, 3வது அது வந்து கர்த்தரே அனுமதிச்சது. இது 3ஐயும் வந்து சில வேளைகளில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதை வந்து வித்தியாசம் பார்க்கிறதுக்கு தெரியாது. மனநலமா பாதிக்கப்பட்டதும் பிசாசு பிடிச்சதும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் தெரியும், அதை டிஃபரெண்ட் பண்ண தெரியாது. நான் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒருத்தர் ஜெபிக்க வந்தாங்க.
அப்போ அவங்க ஜெபிக்க வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பிசாசு பிடிச்சிருக்கீங்கன்றதை எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஆடுவேன், என் தலையெல்லாம் சுத்தும், நான் என்ன பண்றேனே அப்படி என்ன யாரும் அடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். பிசாஸ் அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணி அந்த பிசாசை துரத்திடலாம் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவங்களுடைய தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜெபம் பண்ண அந்த மாதிரியே ஆட ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ஆட ஆரம்பிச்சாங்க. அப்ப திரும்ப ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையினால என்ன பண்ணுங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரொம்ப மெலிசான ஒரு பேண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்படியே தன்னுடைய கையை வச்சு அப்படி இப்படி இழுத்தாங்க, அந்த பேண்ட் கிழிஞ்சிருச்சு, அந்த துணி கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்ச அடுத்த நிமிஷத்துல அவங்க ஆடிட்டே இருக்காங்க, அவங்க தலை ஆடிட்டே இருக்குது. ஆனா அவங்களுடைய கால் தெரியுன்றதுக்காக அவங்க கையினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த துணியை வச்சு காலை மறைச்சிட்டே இருக்காங்க. அப்ப நான் பிரேயரை நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், சிஸ்டர், நீங்க இப்ப நான் ஜெபம் பண்ணும் போது நீங்க துணியை கிழிச்சிங்க, நீங்க ஞாபகத்தோட தான் கிழிச்சிங்களான்னு கேட்டேன். அது எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்போ நீங்க துணியை கிழிச்ச உடனே உங்க கால் தெரியுது அப்படின்றதுக்காக நீங்க அதை கையினால க்ளோஸ் பண்ணீங்களே, நீங்க எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? இல்ல, கால் தெரிஞ்சிடக்கூடாது, அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தான் க்ளோஸ் பண்ணேன். அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, உண்மையான பிசாசு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கண்டிப்பா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்காது, அந்த கான்சியஸ் உங்களுக்குள்ள இருந்திருக்காது. பட் உங்களுக்குள்ள அந்த கான்சியஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள என்ன இல்லை, பிசாசு. இது நீங்களாகவே யோசிச்சு எனக்குள்ள பிசாசு இருக்குன்னு நீங்க நம்பினதுனாலதான் உங்களுக்கு இந்த பிசாசு கிரியை செய்தே தவிர உங்களுக்குள்ள பிசாசு இல்ல சிஸ்டர், உங்களுக்குள்ள பிசாசு இல்ல. நல்லா நினைச்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய பேரு அவங்களுக்குள்ள பிசாசு இல்ல, அவங்களுக்குள்ள செய்வனே இல்ல. அதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாருல, இது என் பலவீனம். எப்ப நீங்களாக கற்பனை பண்ணீங்க, நீங்களாகவே யோசிச்சீங்க. அதான் இந்த சங்கீதக்காரனுக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருது. அவர் தூங்கல, அவர் வாயில கடிவாளம் போட்ட மாதிரி அவரால் பேச முடியல. இந்த சத்தத்தை கேட்க யாரோ ஒருத்தர், உங்களால தூக்கம் வரலையா, உங்களால பேச முடியாத வாயை கட்டி போட்டது மாதிரி இருக்குதா, நீங்க ரொம்ப நெகட்டிவாவே யோசிக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு திரும்ப உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வாழ்க்கை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருதா? ஆண்டவர் கைவிட்டாரா, ஆண்டவர் என் கூட இல்லையோ, கர்த்தர் என்ன மறந்தாரோ, என் தப்புக்கு கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்குமானால் நான் நம்புறேன் அது பிசாசோ செய்வனையோ இல்ல கர்த்தர் கைவிட்டதோ அர்த்தம் அல்ல, அது உங்க பலவீனம். உங்க பலவீனம் நீங்களாகவே அப்படி இருக்குது, எனக்கு அப்படி கர்த்தர் கைவிட்டார்னு நீங்க தான் யோசிச்சு அப்படி நடக்கிறீங்களே தவிர கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணலைன்னா கைவிடவே இல்லை. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு செய்வனை இல்லைன்னா ஒரு பிலிசூனிய கட்டுகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு உங்களை தொடக்கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா முதல்ல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க அறிக்கை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைன்னா கடுகு இல்லைன்னு இல்லை, மிளகா இல்லை, நம்ம அதை கிளியரா சொல்லுவோம், எனக்கு கடுகுறப்ப இல்லை, கடுகு இல்லை அப்படி இல்லை, அந்த இல்லை நீ சொல்லணும், எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ சிலருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்குள்ள பிசாசு இருக்குன்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷம், எனக்குள்ள செய்வனை இருக்குன்றதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு நான் ஜெபம் அம்மா ஒண்ணுமே இல்லைம்மா, இருக்கு பாஸ்டர், இருக்கு, இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ணுமா, இல்லைன்னா இப்படி அடா இல்லைன்னு சொல்லுங்கம்மாண்ணா. ஐயோ சாமி, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இருக்குன்னு சொல்ல வைக்கிறது ஒரே நிமிஷம் சொல்ல வைக்கலாம். கண்ணை மூடிட்டு உனக்கு இருக்குமா அப்படின்னா ஆமே எனக்கு இருக்குன்னு வாங்க. அம்மா உனக்கு இல்லம்மா அப்படின்னா நீங்க பாங்க பாஸ்டர், நீங்க எஃபெக்டே இல்லை, நம்மளதான் நம்மளை கிட்ட கடத்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்க பாஸ்டர், நீங்க 21 நாள் உபவாசம் இருங்க, அப்ப நான் வந்து கேட்கறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்க ஆவிக்குள்ள இப்ப இல்ல, பக்கத்துல இருக்கிற பாஸ்டர் கண்ணை மூடிட்டு இருக்குன்றாரு, நீங்க என்ன இல்லன்றீங்க. அப்போ உங்க சந்தோஷம் என்னன்னா இருக்குன்னாதான் ஊழியக்காரனாவே ஏத்துக்குவீங்க போல தெரியுது. கொஞ்ச நாள் தாண்டி அப்படி மாறிடுமோ தெரியல. சிலருக்கெல்லாம் கண்ண மூடி இருக்குன்னு சொன்னாதான் இவர் நல்ல ஊழியக்காரர், இல்லைன்னு சொல்றவங்க ஐயோ. சிலர்லாம் ஜெபம் பண்ண வரும்போது அவங்க வரும்போதே எனக்குள்ள இந்த மாதிரி கட்டு இருக்கு, அந்த மாதிரி கட்டு இருக்கு, இப்படி கட்டு இருக்குது, இப்படி பிசாசு இருக்குது. ஜெபம் பண்ணி அம்மா இல்லம்மா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லம்மா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. என்ன அட்டூழியம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சிலரெல்லாம் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்ம வந்து சிரிக்கிறோம். கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 18 வருடத்துல ஊழியத்துல ஒருத்தங்க ஒரு 15 வருஷமா சந்திக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அவங்களுக்கு பிசாசே இல்லை. ஆனா இருக்குன்னு அவங்க விசுவாசிச்சு இன்னைக்கு வரைக்கும் வாழ்நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே சைக்காலஜி டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க.
என்னன்னா அவங்க வந்து பிரேயர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு விக்கிரக கோயில் பக்கத்தில் இருந்திருக்குது. அங்கே போகும்போது அங்கேருந்து போகும்போது மழை அடிச்சிருக்கு. மழை அடிக்கும்போது அவங்களுக்கு குளிர் வந்திருக்குது. அன்னைக்கு நைட்டு அவங்க காய்ச்சலாக வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. அவங்க வந்து சாதாரணமாக நினைக்கும் போது அவங்க வீட்டில் வந்த ஒரு லேடி வந்து கேட்டாங்க, நிறைய சர்ச்சு முடிச்சுட்டு இந்த வழியாக வந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அந்த வழியில் வந்திருக்கேன் அப்படின்னா. ஐயோ, அந்த வழியில் வந்தா காற்று அடிச்சிருக்குமே உனக்கு அப்படின்னு இருக்காங்க. என்ன காற்று அப்படின்னு கேட்டால், அதான் நம்ம சொல்லுவோம்ல, காற்று அடிச்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி காற்று அடிச்சிருச்சு, அது ஒரு பிசாசு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு குளிர் காய்ச்சல் போனது திரும்ப வந்துருச்சு. குளிர் காய்ச்சல் போய் திரும்ப வந்து அன்னைக்கு முதல் இவங்களுக்கு காய்ச்சல். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரே சபிக்கிறது, இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விக்கிர கூட்டை சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை என்னை விட்டு வெளியே போ, அங்கே இருந்தாதானமா போ. இப்படியே உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணி, இது நடந்த சம்பவம், கற்பனை பண்ணி 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் எத்தனையோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஜெபம் பண்ணுறேன், அவங்கள சரி பண்ணவே முடியலங்க. ஏன் அவங்கள சரி பண்ண முடியலன்னா, எனக்குள்ள இருக்குன்ற அந்த வார்த்தையை விட்டுட்டு அவங்க வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அம்மா உங்களுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணணும்மா, நான் ஜெபம் பண்றேன், பட் நீங்க இல்லைன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் என் ஜெபமே உங்களுக்கு கிரியை செய்யும். அன்னைக்கு தான் உங்களை வெளியே நான் தூக்கி எடுக்கவே முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷமா சிக்காயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், முதலாவதாக உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றியா வாழணும்னா செய்வன இந்த மாதிரி எல்லாம் முதல்ல என்ன நினைங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைங்க. எனக்குள்ள பிசாசு இல்லை, எனக்குள்ள செய்வன, எனக்குள்ள மாந்திரிக கட்டு. நிறைய பேருக்கு வாய் வர மாட்டேங்குதே சொல்றதற்கு. நல்லா சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எனக்குள்ள சாபம் நிறைவானது வந்த உடனே குறைவானது ஓடி போகுமா இல்லையா? நிறைவான இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? நிறைவான பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? உலகத்துல அவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம், பாவத்தை தண்ணி மாறி குடிக்கிற ஒருத்தனை பிசாசு பிடிக்கலையாமா? ஆண்டவருடைய சமூகத்துல பைபிளை தூக்கி இடைவிடாமல் ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆராதிக்கிற உங்களுக்கு எப்படிங்க பிடிக்கும்? உங்களை எப்படிங்க தொடும்? சொல்லுங்க, எப்படி தொடும்? நீ இயேசுவின் நாமத்தினால அப்படின்னா அந்த இயேசுன்ற ஒரு பேரை கேட்டாலே நடுங்குது அந்த பிசாசு. அப்ப அது உங்களை என்ன பண்ணும் சொல்லுங்க? அந்த விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டாம்? இன்னைக்கு முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த போராட்டம், எனக்குள்ள அந்த சாபம் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே நான் சொல்றேன், 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமேன்னு சொல்லுவோம். இது என் பலவீனம், இது என்னால உண்டானது. இந்த குடும்ப பிரச்சனைக்கு காரணம் நான் ஜெபம் பண்ணாம இருந்ததான் காரணம், நான் தப்பு பண்ணதான் காரணம், இந்த வியாதிக்கு நான் தான் காரணம், இந்த மன போராட்டத்துக்கு நான் தான் காரணம், இந்த தூங்காம இருந்ததுக்கு நான் தான் காரணம், இந்த கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், நான் சரியா நடக்கல, நான் தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கல, நான் என் உடம்புக்கு எடுத்துட்டேன், இது என் பலவீனம்னு நினைச்சு உங்களை கரெக்ட் பண்ணிருங்க. நான் சொல்றேன், பிசாசெல்லாம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ இன்றைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தோட நம்ம கடந்து போறோம். தேவனே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யும். நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு இது என் பலவீனம், எனக்கு வேற எதுவும் இல்லை. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னா, நீங்க சவுல் ராஜா அவங்களுடைய சம்பவத்தை வாசிச்சிருப்பீங்க. சவுல் ராஜாவுக்கு தாவீது எதிரியா எதிரி இல்லையா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். எதிரியா? உண்மையிலே சொன்னா தாவீது வந்து சவுலுக்கு என்ன இல்ல, எதிரியே கிடையாது. அதான் தனக்கு முன்னாடி சவுல் இருக்கிறாரு, பின்னாடி சேவகர்கள் இருக்காங்க. இப்ப சேவகர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, அவனை கொன்றுடலாம் அப்படின்னு சொல்லும்போது தாவீது என்ன சொல்றாரு? இல்லப்பா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணன மனுஷன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது. இப்போ சவுல் அந்த இதை விட்டு வெளியே அவனுடைய வஸ்திர தொங்கலை அறுத்தது நிமித்தம் அவனுடைய இருதயம் என்ன பண்ணிச்சாமா, படபடன்னு அடிச்சுட்டே இருந்துச்சாமா. வெளியே போன உடனே என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறான். என் தகப்பனே, உங்களுக்கு விரோதமா நான் ஒரு தப்புமே பண்ணலையே. உடனே சவுல் சொல்றாரு, என் மகனே அப்படின்றாரு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, தாவீது சவுலுக்கு எதிரியே, சவுலை அழிக்கணும்னோ, சவுலை கெடுக்கணும்னோ, சவுளுடைய பட்டத்தை தான் வாங்கணும்னோ எதுவுமே நினைக்கல. ஆனா சவுல் என்ன நினைச்சாரு? தாவீது நமக்கு எதிரி, இவனை விட்டா நம்ம போஸ்டிங்க காலி பண்ணிடுவான், நமக்கு முன்னாடி பெரிய ஆளா நினைச்சிருவான், ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்துருவான், அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் நம்மள ஒண்ணும் இல்லாம நினைச்சிருவாங்க, நம்ம டம்மி ஆயிடுவோம், நம்ம குறைவாயிருவோம், நமக்கு இவன் எதிரி அப்படின்னு மனசுல நினைக்க 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 அவருடைய வாழ்நாள்ல 40 வருஷத்தை தொலைச்சிட்டாருங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, ரொம்ப கவனமா இருங்க.
நீங்க எனக்கு எதிரி நிறைய இருக்காங்க, எனக்கு நிறைய பிசாசு இருக்குது, எனக்கு நிறைய செய்வனை இருக்குது, எனக்கு நிறைய எதிராளிங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஏதோ இல்லாத ஒண்ண இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் நம்புறேன் அதுக்கு பின்னாடி அலைகிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அதுக்கு பின்னாடி போறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். கட்ட உடைக்கிறதுக்காக போவீங்க, இங்க உடைக்கிறதுக்காக போவீங்க. நான் சொல்றேன் இல்ல, முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன அறிக்கை செய்யணும்னா, எனக்கு கர்த்தருடைய அனுமதி இல்லாம எனக்கு எந்த எதிரியும். தாவீதுக்கு விரோதமா அத்தனை எதிராளிகள் எழும்பும் போது கூட தாவீது என்ன சொல்றாருன்னா, சிமேயி தூசிக்கட்டும், சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் கட்டளை இட்டிருக்கார், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தலை மயிராயிலும் கீழே விழாது என்கிற உணர்வு உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்கணுமே தவிர, நான் நம்புறேன் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களை யாரும் எதையும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு அறிக்கை செய்யுங்க, எனக்குள்ள எனக்கு செய்வனே இல்லை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு செய்வனே இல்லை, எனக்குள்ள பிசாசு இல்லை, எனக்கு எதிராளிங்க யாரும் இல்லை. சொல்லுங்க, எனக்கு எதிராளிங்க யாரும் இல்லை. நானா இதை உண்டு பண்ணினேன், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் யோசிச்சு உண்டு பண்ணேன், நான் தான் திங்க் பண்ணி உண்டு பண்ணேன், நான் தான் பயப்பட்டு உண்டு பண்ணேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு எதிராளிகள் இல்லை, எனக்கு எதிராளிகள் என் கர்த்தரை விட பெரியவர்கள் இல்லை, எனக்கு என் தேவன் எனக்கு பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா, எனக்கு எந்த எதிரியும் இல்லவே இல்லை, இது என் பலவீனம். நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லுவார், அவருடைய பாஸ்டர் வந்து ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு 2 மணிக்கு நடு ராத்திரியில், அப்போல்லாம் எங்களுடைய ஊரில் வந்து லைட் வெளிச்சமே இருக்காது. லைட்டே எப்போ வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் எங்கள் ஊர்லேயே கரண்ட் வந்துருச்சு. அப்போ தான் அந்த பல்பெல்லாம் போட்டு பார்ப்போம். நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டோம், அந்த லைட்டை போட்டு பார்த்துட்டே இருப்போம். அப்போ தான் அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் எங்கள் ஊரில் கரண்ட் வருது. பல்பெல்லாம் போட்டு, அந்த குண்டு பல்பு போட்டு, ஐயோ பயங்கரமாக இருக்கும். அப்படி இன்னைக்கு நினைச்சாலும் அது சந்தோஷமா இருக்குது. அந்த கரண்ட் வந்து அந்த நாள் நாங்கள் தூங்காமல் இருந்தது, லைட்டை போட்டு பார்த்தது, அந்த சுவிட்ச் போடும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்களேன், அந்த சவுண்டை பார்த்து ரசிச்சது, அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. அவ்வளோ அப்படி எங்கள் ஊரில் கரண்டே இருக்காது. அப்போ எங்க பாஸ்டருடைய அந்த பாஸ்டர் வந்து நைட்டு 2 மணிக்கு நடு ராத்திரியில கல்லறை தோட்டம் இருக்கிற இடத்துல சுடுகாட்டில் நடந்து வருவாராம். அவ்வளோ தைரியமா. ஒரு நாள் சுடுகாட்டில் நடந்து வரும்போது பயங்கரமான மழை. அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துல ஒரு திண்டு மாதிரி ஒரு இருந்துச்சு, ஒரு கட்டணம், ஒரு திண்டு. அந்த திண்டுல வந்து மழைக்காக ஒதுங்கி என்ன பண்ணாராமா, நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில போகலான்னு படுத்துட்டாராமா. படுத்தா ஒரு குட்டி பிசாசு, அங்கிருந்து ஒரு பிசாசு அந்த நபர்கிட்ட போச்சாமா, அதுக்குரிய உரிமையாளர்கிட்ட போய், நீ முதல்ல ஒரு கொடையை எடுத்துட்டு போனுச்சாமா. எங்க பாஸ்டர் சொன்ன அந்த சம்பவம், கொடை உடனே வந்து அவர் ஒரு கொடையை எடுத்துட்டு என்னடா அப்படின்னு போய் பார்த்தா ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காராமா. இவன் இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன்னுச்சாமா. அப்போ இவர் போய் அந்த கொடையை கொடுத்தா, ஐயா நீங்க போங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னா, எங்க பாஸ்டர் சொன்னாராமா, இந்த பாரு நான் திரும்ப கொடையெல்லாம் கொண்டு கொடுக்க என்னால வர முடியாது, அதனால நான் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில போறேன்னு இருக்காரு. நீங்க தயவு செய்து இங்க இருக்காதீங்க, நீங்க போங்க, நீங்க கொடையை தராட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சி அனுப்பி வச்சாங்க. அப்போ அவங்க அவ்வளோ தூரம் தைரியமானவங்களா இருந்திருக்காங்க. தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்றத அவங்க நிரூபிச்சுட்டே இருந்தாங்க. எந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க தள்ளப்பட்டாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், நான் நம்புறேன் பிசாஸ் பேர்ல அவங்க சுட்டி காமிக்கல, என்னமோ கர்த்தர் என்ன இப்படி நடத்துறாரு, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என் தலையை நிமிர பண்ணுவார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடுது. அதை பாடுகளாய் நினைத்தார்களே தவிர அதை வேற எந்த விஷயத்தையும் அவங்க ஒப்பிடவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நீங்கள் மறந்துடக்கூடாது. சாகிற வரைக்கும் ஒன்று ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா, எனக்கு இருக்குன்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது, எனக்கு இல்லைன்னு நம்புவீங்களா? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுவீங்களா? உங்களுக்காக கண்ணை மூடி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உடனே சொல்லுங்க, எனக்கு தெரியும், ஆமேன், எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான சொல்லுவீங்களா? இல்லை உடனே பயந்து அடிச்சுட்டு ஐயோ என்ன பண்ணணும்னு உலகத்தான் கேட்குற மாதிரி, என்ன உங்களுக்கு என்ன இதுக்கு மாற்றுக்கிறது? நைட்டு குடுகுடுப்பு வர வந்து தட்டி அடிச்சுட்டு நான் காலையில் ஒரு கோழியும் தட்சணையும் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது போகிறது மாதிரி அந்த ஊழியக்காரர் பார்த்து, ஏங்கய்யா இது போகிறதுக்கு என்னங்கய்யா பண்ணணும் அப்படின்னு கேட்டக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு இல்லைன்னு தான் நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, இந்த செய்வினைகள் மாந்திரிகங்கள் பிசாசனுடைய கிரியைகள் வந்து நம்மை தொடாமல் இருப்பதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கடைபிடிக்க வேண்டிய 2வது காரியம் நம்ம சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். வாசிக்கலாமா?
வேதத்தை திறந்து ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். ஆதியாகமம் நீங்கள் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 8வது வசனத்தை, காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது, அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனாலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி தான் செய்த குற்றம் இன்னதென்று தன் நினைவுக்கு வந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த பார்வோன் ஒரு ராஜா. இந்த பார்வோனுடைய கீழே பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை சிப்பாய்களை வைத்திருந்தானோ அதே போல மந்திரவாதிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த எகிப்தினுடைய ராஜாவும் எகிப்தினுடைய ஜனங்களும் அதிகமாக எதை நம்பினாங்கன்னா இந்த மந்திரவாதத்தை அதிகமாக நம்பினாங்க. ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அந்த 10 வாதைகளை முடிக்கிற வரைக்கும் அந்த எகிப்தினுடைய ஜனங்களுடைய அந்த எகிப்தினுடைய ராஜாவுடைய இருதயத்தை ஏன் கடினப்படுத்தினாருன்னா, ஆண்டவர் கடினப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு வாதையை அனுப்பிச்சு அவங்க மனசை மாத்தி கத்தரார அவங்கள கிளம்ப பண்ண போக முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. இல்லைன்னா 2வது வாதைக்கு ஆண்டவர் அவங்களை அனுப்பி இருக்கலாம். ஆண்டவர் பண்ணல. 10 வாதைக்கும் ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு. ஏன் கடினப்படுத்தினாருன்னா, பார்வோன் இல்லை என்றால் எகிப்து ஜனங்களுடைய 10 நம்பிக்கை தான் அந்த 10 வாதைகள். கவனிங்க, இன்னொன்னு சொல்ல போறேன். அந்த எகிப்தினுடைய 10 கடவுள்கள் தான் 10 வாதைகள். பேன் அவங்களுக்கு ஒரு கடவுள், தவளா அவங்களுக்கு ஒரு கடவுள், அந்த மாதிரி அவங்களுக்கு நைல் நதி ஒரு கடவுள், தலைப்பிள்ளை ஒரு கடவுள். தலைப்பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த கடவுளை வழிபடுவாங்க. அப்போ அந்த 10 வாதைகளையும் ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒருவனே தேவன், நான் ஒருவரே கர்த்தர், இந்த பூமி எங்கும் வேறே தேவர்கள் இல்லை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்களை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டாம். வானத்தின் கீழே பூமியின் மேலே என்னை போல் ஒத்த ஒரு சொரூபத்தை நீ உனக்காக என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், நான் அதை அருவருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றது நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த 10 வாதைகளை ஆண்டவர் அனுமதிச்சாரு. அப்போ எகிப்தும் எகிப்தினுடைய ராஜாவும் இந்த மந்திரவாதிகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து இந்த மந்திர வித்தையினால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க செய்வாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். ஆனா அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யாரால கொடுக்க முடியல? மந்திரவாதிகளால அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. ஆனா வேதம் சொல்லுது, தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்பு நின்ன உடனே என்ன சொல்றாருன்னா, நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள செய்வாராக. அப்படியே என்ன சொப்பனம் பார்த்தீங்க, அந்த சொப்பனம் எப்படி நடப்பு போகுது, என்ன ஏது அப்படின்றத கரெக்டா யோசேப்பு சொல்றாரு. அப்போ நம்பர் 2, நம்பர் 1, முதலாவது செய்வனைகள் மாந்திரங்கள் பிசாசு உங்களை தொடாமல் இருப்பதற்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, இல்லைன்றதை நீங்க நம்பணும். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த செய்வனைகள் மாந்திரியங்கள் எல்லாம் நம்மளை தொடாம எப்ப இருக்கும் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு வேணும். என்னதான் மந்திர சக்திகள் இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லா சக்திகளை விட நான் ஆராதிக்கிற என் இயேசுனுடைய சக்தி பெரிய சக்தி. நன்றாய் கரங்களை தட்டி, நான் ஆராதிக்கிற தேவனுடைய சக்தி பெரிய சக்தி. அவருக்கு முன்பாக செய்வனை நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக மாந்திரிகங்கள் நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக எந்த கட்டுகளும் இருக்க முடியாது, எந்த சாத்தானும் இருக்க முடியாது. அவர் ஒருவரே வெற்றி சிறந்தார், அவர் ஒருவரே வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ எகிப்தினுடைய மந்திரவாதிகளுக்கு பணத்தை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அவங்களை நடத்தினாலும் சொப்பனத்தை விளக்கம் சொல்றது அவங்களால முடியாது, தேவ மனுஷனால தான் முடியும். அப்ப நான் நம்புறேன், மந்திரவாதி இடத்துல இருக்கிற பவரை விட ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையினிடத்துல இருக்கிற பவர் மிகப்பெரிய பவர். நீங்க இதோட நம்ம நிறுத்திட முடியாது. நெக்ஸ்ட் நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்கள் 41ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 41:24 நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமா? 24, சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் சொன்னேன், இந்த பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனுடைய சொப்பனம் ஒன்றுதான். அப்ப அது விளக்கம் கொடுக்கறத பற்றி சொல்றாங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுங்கள். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 11வது வசனம், அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால்
அப்படியே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் கோலை போட்டான். அவர்களுடைய கோல் சர்ப்பமாயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. நல்லா கவனிங்க, கவனமாய் கவனிங்க. இரண்டாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ பார்வோனுடைய சமூகத்துல மோசேயும் ஆரோனும் போய் நிக்கிறாங்க. அப்போ அந்த ஆரோனையும் மோசையும் பார்த்து அந்த ராஜா கேட்கிறாரு, சரிப்பா உங்க ஆண்டவர் போறேன்னு அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு, நான் எப்படி நம்புறது, நான் எப்படி சொல்றது? உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசே தன்னுடைய கையில இருக்கிற கோல் அப்படி போடுறாரு. போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பாய் சர்ப்பமா மாறிடுச்சு. உடனே எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. உடனே பார்வோன் மந்திரவாதிகளை பார்த்து கை காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவங்க வர்றாங்க. அவங்க ஒரு கூட்டம் பேர் இருக்காங்க. இவன் ஒரே ஒருத்தர் தான் கோலை போட்டு பாம்பாங்க. அவங்க அத்தனை பேரும் கோலை போட்டா எல்லா கோல்களும் என்ன ஆயிடுச்சாமா? இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. தேவனுடைய பிள்ளை ஒரு கோலை போடுறாரு, பாம்பா மாறுது. அதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா பார்வோனுடைய வேலைக்காரர்கள், சூனியக்காரர்கள் அதே மாதிரி கோலை போடுறாங்க. அதுவும் என்னவா மாறுது? இப்போ அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும். பாரு, நீ மட்டும்தான் கோலை பாம்பா மாத்துவியா? எங்களுக்குள்ள என்ன சக்தி இருக்குது? பெரிய சக்தி இருக்குது, நாங்களும் பாம்பா மாத்துவோம். ஆனா அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 12வது வசனம், அவர்கள் ஒவ்வொருவனுக்கு தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கி போட்டது. நன்றாய் கரங்களை தட்டி ஆரோனுடைய கோலோ அவைகளை விழுங்கி போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களும் கோலை போட்டாங்க, இவங்க கோல் போட்டாங்க, இவங்களுக்கு சர்ப்பம் ஆயிடுச்சு. ஆனா இந்த கோல் அந்த கோல்களை எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா, எப்பா உன்னால அந்த கோலை போட்டு பாம்பை தான் வருவிக்க முடியும், ஆனா என் ஆண்டவருடைய வல்லமை அப்படி இல்லை. அந்த கோலையை முழுங்குற வல்லமை தான் என் தேவனுடைய வல்லமை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், செய்வனை விட என் இயேசு, சாத்தானை விட என் இயேசு, பொறாமையை விட என் இயேசு, சத்தமாய் சொல்லுங்கள் பெரியவர், மாந்திரிகத்தை விட என்னுடைய இயேசு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பெரியவர் பெரியவர் பெரியவர். அந்த காரியத்தினால ஏதோ ஒன்று சின்னது 1-2 செய்ய முடியும். ஆனா நான் நம்புறேன், என் தேவனாலே 1-2 இல்லை, எல்லாவற்றையும் செய்ய முடியும். இது மட்டும் இல்ல, அடுத்ததாக நீங்கள் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விட வேண்டும் என்றார். கவனிங்க, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மோசே எதை உண்டு பண்றாரு அப்படின்னு சொன்னா, தவளைகளை உண்டு பண்றாரு. இப்போ இவன் தவளைகளை உண்டு பண்ணின உடனே அந்த மந்திரவாதிகளும் என்ன பண்ணிட்டாங்க? தவளைகளை உண்டு பண்ணிட்டாங்க. நீங்க நெக்ஸ்ட் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனத்தை வாசிக்கும் போது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. கவனிங்க, ஃபர்ஸ்ட் இது மோசே தவளைகளை உண்டு பண்ணாரு, மந்திரவாதிகளும் தவளைகளை உண்டு பண்ணாங்க. 2வது டைம் அவர் பேன்களை உண்டு பண்றாரு, இவங்களால என்ன பண்ண முடியல? உண்டு பண்ண முடியல. நீங்க 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய, எவ்வளவு பெரிய விஷயம்! என் ஆண்டவருடைய கைன்னு கூட சொல்லல, இது என்னுடைய ஆண்டவருடைய. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மந்திரவாதியே, என் ஆண்டவர் அவருடைய விரலினால தொட்டா போதும் உன் மந்திரத்தை, அதை கண்டிப்பா நீ என்ன பண்ண முடியாதுன்னா செய்யவே முடியாது. என் ஆண்டவருடைய விரல் செய்ததை கூட உன்னால கொண்டு வர முடியாது. அப்போ இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கைன்னா, யார் உங்களை பயப்படுத்தினாலும், யார் உங்களை அச்சப்படுத்தினாலும் நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கல்ல, நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல, ஞானஸ்நானம் எடுத்தீங்கல்ல, செய்வனை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா, மாந்திரிகம் பண்றாங்கன்னு சொல்றாங்களா, பிசாசு இருக்குன்னு சொல்றாங்களா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த சக்தி சாதாரணமானது, ஆனா என் இயேசுனுடைய வல்லமை பெரியது பெரியது பெரியது. ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத வல்லமை தான் என் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. நம்புகிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலோமனின் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும்னா, இயேசு பெரியவர். எல்லா நோய்களை காட்டிலும் இயேசு பெரியவர், பேய்களை காட்டிலும் இயேசு பெரியவர்.
கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபைக்கு வந்தாங்க. அவங்க பிசாசினால பிடிக்கப்பட்டு வந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், எல்லா இடங்களிலையும் வந்து நான் போய் இந்த பிசாசு பிடிக்கும்போது ஆடும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் யாருமே இல்லாத போது எனக்காக நீங்களும் பாஸ்டமாக எதாவது இருக்கும்போது மட்டும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், நான் தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணாதான் பிசாசு போகும் அப்படின்னுலாம் நான் சொல்லலை. நீங்கள் ரெகுலராக சண்டே ஆராதனைக்கு மட்டும் வாங்க. அந்த ஆராதனை நேரத்தில் உங்களால் முடியாது, ஆனால் கையை தட்டி நீங்கள் ஆராதிங்க, சத்தம் போட்டு ஆண்டவரை துதிங்க. 6 மாதம் தான் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தருவாருன்னு சொன்னேன். அவங்க அந்த மாதிரியே வருவாங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கும் முன்னாடி வந்து உட்காருவாங்க, நல்ல கரம் தட்டுவாங்க, சத்தமா ஆராதிப்பாங்க. 6 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய அதிசயம், அவர்களுக்குள்ளே இருந்த பிசாசனுடைய வல்லமை முழுவதுமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல தேவ பிள்ளையாய் சாட்சியா இருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சிஸ்டர், உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா? ஒருவேளை பிசாசனுடைய போராட்டமே உங்களுக்குள்ள இருக்குதா? உண்மையிலே பாஸ்டர், எனக்குள்ள பிசாசு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், ஏன்னா அப்படி ஆடுறேன், எனக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியல, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஒருவேளை சத்துருடைய பிடி உங்களுக்குள்ள இருக்க கூட செய்யலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவருடைய பிரசன்னம் வர வர, நிறைவு வர வர, இயேசுனுடைய வல்லமை வர வர பிசாசால உள்ள இருக்க முடியாது, அந்த சக்தியால உள்ள இருக்க முடியாது, செய்வினையால இருக்க முடியாது, நான் நம்புற சாபங்களினால இருக்க முடியாது. இயேசு அந்த இடத்துல ஜெயிப்பார். அதனாலே இன்றையிலிருந்து நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் வர 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 அந்த வல்லமைகள் முழுவதுமாக அழிந்து கர்த்தர் உங்களை பெர்ஃபெக்ட்டா மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா, நீங்க ஆண்டவர் அப்படியே அனுபவிக்கணும், உங்க சரீரத்தில் அனுபவிக்கணும், உங்க சிந்தையில அனுபவிக்கணும். அப்படிதான் எங்க குடும்பத்தில் இருந்த சாப கட்டுகள் எல்லாம் ரொம்ப பெரிய கட்டுகள். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தனியே உட்கார்ந்து சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்குள்ள ஓடுகிறது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், உங்க ரத்தத்தால நான் கழுவப்பட்டேன், உங்க ரத்தத்தால நான் சுகமானேன், உங்க ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது, உங்க குணம் எனக்குள்ள வரட்டும். சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் கிருபையாய் நடத்தினார். இந்த ஆராதனை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வல்லமையாய் வாரும். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் யோனாவிலும் பெரியவர், நீர் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்க பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லுங்க, என் இயேசு பெரியவர்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த பெரியவர் பெரிய அற்புதத்தை செய்வார். சோ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான, சோ உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும். இப்போ எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு 10 விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், எனக்கு விரோதமான, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்லிக்கொண்டே இருங்கள், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், என் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான கர்த்தர். சொல்லுங்க சத்தமாய், பெரியவர், 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 எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர் பெரியவர், என்னை படைத்தவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான இந்த ஜெபத்தை செய்ய 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 ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடட்டும், கர்த்தருடைய மகிமை உங்களை தொடட்டும், கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசப்பா சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை விட என் இயேசு பெரியவர். ஓ ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற மன குழப்பத்தை விட என் இயேசு பெரியவர். இது என் பலவீனம், இது என் பலவீனம், என் பலவீனம், ஓ என் பலவீனம். நான் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா. அவரை போல் ஒரு தேவன் இல்லை, அவருக்கு ஒத்த தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், நீர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் என்றும் நல்லவர், நீங்க இல்லாம நானும் இல்லப்பா, ஏசப்பா, நீங்க இல்லாம நானும் இல்லப்பா, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. கிருபையா நான் என்றும் வாழ்கிறேன், இரக்கத்தால் நான் நீலை நிற்கிறேன்.
உந்தன் கிருபையா நான் என்றும் வாழ்கிறேன், உந்தன் இரக்கத்தா நான் நீலை நிற்கிறேன், நீங்க இல்லாம நானும் இல்லப்பா ஏசப்பா, நீங்க இல்லாம நானும். கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், இல்ல 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 இல்ல, நீங்க இல்லாம நானும் சொல்லிக்கொண்டே. ஓ ஹalleluya, இல்லப்பா இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், நான் சொல்றேன், நம்மிடத்துல இருக்கிற பலன் இந்த உலக மனுஷனிடத்துல யார்கிட்டயுமே இல்லை. உலக மனுஷங்களே தங்களுடைய ஒரு கான்பிடென்ட்ல இவ்வளவு பலனா இருக்க முடியும்னா, நம்ம கூட இயேசு இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? ஆமென் சொல்லுங்க. கடந்த நாட்களிலே ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று அடிச்சு ஒட்டப்பட்டிருந்தது. என்ன போஸ்ட் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு செய்வனை செஞ்சு அந்த செய்வனை எங்களுக்கு நடந்துச்சுன்னா நாங்க 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறோம்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருந்தது. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, முஸ்லீம் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு போஸ்ட் ஒட்டிருந்தாங்க, நீங்க செய்வனை செய்து எங்களுக்கு நடந்தால் 1 கோடி ரூபாய் பரிசை வாங்கிட்டு போங்க அப்படின்னா சவால் விட்டு அழைக்கிறாங்க. செய்வனை பண்றவா, எனக்கு செய்வனை பண்ணு, அது நடந்துச்சுன்னா 1 கோடி ரூபாய் உனக்கு தரேன் அப்படின்னு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. யாரும் வரலன்ற மாதிரி அறிக்கை கொடுத்திருந்தாங்க. நான் சொல்றேன், ஆண்டவரை தெரியாது, பைபிளை தெரியாது, அவருடைய வல்லமை அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள தனக்குள்ள தன்னை எதுவுமே பண்ண முடியாது, செய்வனையமோ மாந்திரியமோ பிசாசோ தன்னை பண்ண முடியாதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில 1 கோடி ரூபாய் நான் தர்றேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்க முடியும்னா, அவ்வளவு பெரிய தெய்வனை கைக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர். நான் சொல்றேன், நம்ம தானே சவால் விடணும், நம்ம தானே பலனா இருக்கணும், நம்ம தானே தைரியமா இருக்கணும், நம்ம தானே பலனா இருக்கணும். உலகத்தான் ஒருத்தன் தைரியமா இருக்கிறான். ஆனா நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, அப்படி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்கன்னா, உனக்கு என்னமோ விசாரிச்சு உடனே நம்ம நிறைய பேர் பயப்பட்டு நடுங்கி திகைச்சு, ஐயோ அவ்வளவுதான், ஐயோ அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டில் இருந்துட்டு அப்படியே வாழ்க்கையை சூனியமாற மாதிரி, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை அப்படியே அலைஞ்சு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்பவே முடியாத அளவுக்கு போய், இல்லை எனக்கு என்னமோ பண்ணுது. உங்க சரீரத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண நான் சொல்றேன், உங்களுக்கு என்னமோ பண்ற மாதிரி தான் தோணும். நான் இந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போது என்னுடைய ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்கும், ரொம்ப பட்டப்படன்னு அடிக்கும். அப்போ ஒரு ஆப்பிள் பழத்தை தூக்கி நெஞ்சு மேலே வச்சுட்டு அப்பாவை கூப்பிட்டு காமிச்சதை பாருங்கப்பா எவ்வளோ ஃபாஸ்டா அடிக்குது அப்படின்னு, ஒரு பயங்கரமா. அப்படின்னா அந்த ஆப்பிள் பழமே மேலே போயிட்டு கீழே வரும் அவ்வளோ. அப்போ நான் ஆன்சைட்டி அப்படின்னா அந்த மன அழுத்தத்தில் இருந்தேன் நான். அப்போ ஒரு நாள் படுத்து இப்படி ஆப்பில் வச்சு என் அப்பாட்ட சொன்னதை பார்த்து, அப்படியாடா அப்படின்ட்டு அவர் படுத்து சட்டை கலத்து நெஞ்சு மேலே ஆப்பில் வச்சுட்டு, இப்போ எனக்கு அடிக்கும் பாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு எப்படி அடிக்குதோ அவருக்கு அப்படியே அடிச்சிச்சு. உண்மையில அவரு இப்போ எனக்கு அடிக்குதா, நான் என்ன பைத்தியமா இருக்கேன், என்னை பிடிச்சி திட்டினார், ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை குறிச்சு நீ எல்லாத்தையும் அப்படி யோசிச்சிட்டே இருந்தா எல்லாருக்கும் இருக்கிறதா, நீ அதை பார்க்க அது உன் கண்ணுக்கு ரொம்ப பெருசா தெரியும், நீ அதை விட்டுரு, உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை மறந்துரு, நீ என்னைக்கு மறக்குறியோ அன்னைக்கு தான் நீ சுகமா இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் உண்மையிலே அப்படிதான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் என்னைக்கு டெஸ்ட் பண்றதை விட்டேனோ அன்னைக்கு தான் நான் சுகமாவே இருக்கிறேன். ஆமென். மஞ்சக்காமால 18 டைம் எனக்கு திரும்பி வந்துச்சு. 18வது டைம் டெஸ்ட் பண்ணும்போது மஞ்சக்காமல் எனக்கு இருந்துச்சு. 19வது டைம் நான் டெஸ்ட் பண்ணல, எனக்கு இல்லை. அவ்வளவுதான், நான் டெஸ்ட் பண்ணல, இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டேன். அவ்வளவுதான், சரியாயிட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதிக பலத்திற்கு ஏதுவான அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்கன்னா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்க. அதனால ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மிஸ்டேக், அது நீங்க பண்ணீங்களான்னு செக் பண்ணுங்க. உங்க கணவன் மனைவி பிரிவுக்கு காரணம் என்ன, உங்க பிள்ளைகள் பிரிவுக்கு காரணம் என்ன, எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துச்சு, யார் இதுக்கு என்ன பண்ணாங்க, அதை கிளியர் பண்ணிட்டு போங்க. வேற எதையும் பேச யோசிக்காதீங்க. எல்லாம் நன்மைக்காக கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ உங்களுடைய வீட்டில் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யாரை உயர்த்தணும்னா கர்த்தரையே உயர்த்தணும். சோ எந்த சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க ஒன்றை மட்டும் விட்டுறக்கூடாது, அவர் பெரியவர் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க.